எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. மக்கள் பிரச்சனையை சார்ந்து நம்மளோட அரசியல் இருக்கணும். குறிப்பாக இளைஞர்களோட வேலை வாய்ப்பை வந்து தாவேக்கா எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உறுதிப்படுத்தும். அதே மாதிரி இப்போ கூட தஞ்சாவூரில் வந்து நம்ம தலைவர் நிறைய அறிவிப்புகள் விவசாயிகளுக்காக சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து. இளைஞர்களோட வேலை வாய்ப்பும் சரி, விவசாயிகளோட நலனும் சரி, அதையும் தாண்டி கல்வி மற்றும் மருத்துவங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமானதா இருக்கும் நம்ம தாவேக்காவோட ஆட்சியில. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்குமே போய் சேருதா, எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் அது போய் சேரணும். ஸோ அது வந்து கல்வி மருத்துவம் வந்து எல்லாருக்குமே போய் சேர்ற ஒரு விஷயமா வந்து தலைவர் வந்து அமைச்சு தருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ டிஜிட்டலோட தாக்கம் உங்களுக்கே தெரியும். நம்ம ஊடகத்தோட தாக்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஊடகங்கிறத தாண்டி நம்ம சோசியல் மீடியா விஆர் விர்ச்சுவல் வாரியர் உங்களுக்கே தெரியும். ஸோ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேம்பெயின்ஸ் நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ டிவிக்கே குறித்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நம்மளோட தொகுதி தான் நம்மளோட வெற்றியை ரொம்ப தீர்மானிக்கும். தொகுதியை வந்து ஒவ்வொரு இதாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் நகர்ப்புறம், கிராமம், கூடுதல் கலப்பணி. அப்படின்னா நகர்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களும் படித்த மக்களும் வாக்காளர்களும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப எளிமையாக இருக்கும். அவங்க ஆல்ரெடி நம்ம ரொம்ப தெரிஞ்சிருந்திருப்பாங்க. கிராமப்புறம்னு வரப்போகும்போது அது இன்னும் நமக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா விவசாயிங்க, அடித்தட்டு மக்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம தலைவர் இந்த அரசியல் கட்சிங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடியிலேருந்தே எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலைவரோட ப்ரெசன்ஸ் வந்து இருந்திருக்கு. பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து அந்த கொடுத்து சப்போர்ட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தலைவரோட அப்பியரன்ஸ் இருக்கனால அந்த மக்களுக்கு நம்ம ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துக்கலாம். கூடுதல் களப்பணி பண்ணோம் அப்படின்னா கூடுதலாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப நமக்கு சாத்தியமாகவே இருக்குது. இளைஞர்களோட வாக்கு சதவீதம் தான் நமக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை வந்து ஒரு 18லேருந்து 35 வயசு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இளைஞர்கள் மட்டும்தான். 40% ஆஃப் ஓட் பேங்க் அவங்க தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. 36லேருந்து 55 வயசு உள்ளவங்க வந்து 35%, அதாவது நடுத்தர வயது, நம்ம அம்மா அப்பா அந்த ஏஜில் உள்ளவங்க. ஸோ ஒரு 55+ மேலே உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் வாக்கை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பெரியவர்கள். மேக்ஸிமம் இவங்க எல்லாருக்குமே நம்ம தலைவர் தெரிஞ்சிருக்கும். இந்த பெரியவங்க கேட்டகரியில் இருக்க 25% நம்ம இன்னும் அதிகமாக கூடுதலாக வந்து டேக் கேர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக மகளிரோட வாக்கு. ஸோ 50% ஆஃப் வாக்காளர்கள் வந்து மகளிர் தான். ஸோ அதில் நம்ம ரொம்ப விழிப்புணர்வு தீவிரமாக இருக்கணும். இப்போ தலைவர் கூட மகளிர் தினத்தை முன்னிட்டு ரொம்ப சிறப்பான அறிவிப்புகளை கொடுத்தாரு. பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த அஞ்சலை அம்மாள் திட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஸோ அவங்க கல்விக்கு கொடுக்கறது, அந்த ஊக்கத்தொகையிலேருந்து தலைவர் ரொம்ப ஒவ்வொன்றா பார்த்து பண்ணுறாரு. ஸோ பெண்கள் மத்தியில் நமக்கு நல்லாவே வரவேற்பு இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு நம்மளோட இது பண்ணாலே போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரங்கிறது ரொம்ப எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரொம்ப விழிப்புணர்வாகவும் மக்கள் சந்திப்பும் ப்ளஸ் வாக்குறுதி இறுதி வெற்றி அது மட்டும்தான் தீர்மானிக்கும். ஸோ ரொம்ப விழிப்புணர்வாக வந்து பிரச்சாரம் பண்ணணும். சும்மா ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத மட்டும் பேசாமல் மக்களோட பிரச்சனையை சார்ந்து பேசி மக்களை இது பண்ணணும், மக்களை சந்திக்கணும். ரெகுலர் பேசிக்ஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ தாவேக்கானா அந்த வார்டை நம்ம தாங்கிறது தெரியணும். ஸோ நம்மளோட வாக்குறுதிகள் இப்போ தான் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு கொடுத்துருக்காரு. இனி ஒவ்வொரு வாக்குறுதிகளாக நம்ம வர்றதை பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இது எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட வெற்றியை வந்து கண்டிப்பாக தீர்மானிச்சிடலாம். தலைவர் சொன்ன மாதிரி 2026 நம்ம தான், தாவேக்கா தான். இதுக்கப்புறம் வந்து தலைவரை வந்து தளபதியை நிரந்தரமான முதலமைச்சராக, தமிழ்நாட்டோட நிரந்தரமான முதலமைச்சராக அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய மாற்று சக்தியாக தாவேக்கா இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த தொகுதி வாரியாக வீடியோஸ் போடுறேன். அதில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம்.